தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. மஞ்சள் காமாலையிலிருந்து தப்பிக்க 7 பாட்டி வைத்தியங்கள். மஞ்சள் காமாலை இல்லைன்னா ஹைபட்டிஸ் அப்படின்றது கல்லீரல்ல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புங்க. இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான அறிகுறிகளும் தென்படுது. கண்ணில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் மஞ்சள் நிறமா மாறுது. சிறுநீர் கூட மஞ்சள் நிறமா மாறுது. அலோபதி மருத்துவத்துல இத மஞ்சள் காமாலையை சரி செய்ய முடியறது இல்லை. ஆனா மஞ்சள் காமாலைய பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமானது. எண்ணெய் உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இதுக்கான சரியான மருந்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். வேப்பிலையில நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இது வைரஸை எதிர்த்து போராட தன்மை இருக்கு. மேலும் வேப்பிலையில கல்லீரல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. பயன்படுத்தும் முறை: வேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி மிக்சியில போட்டு 30 மில்லி ஜூஸா செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல பாதி அளவு தேனை கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 1 வாரம் செஞ்சுட்டு வாங்க. நெல்லிக்காயில விட்டமின் சி அதிக அளவுல அடங்கி இருக்கு. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கு. இது கல்லீரலை சேதமடைகிறத தடுக்க உதவுது. நெல்லிக்காய் ஜூஸை டெய்லி குடிக்கிறதுனால மஞ்சள் காமாலையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். எலுமிச்சை: உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னா நீங்க எலுமிச்சையை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுல கூட விட்டமின் சி அதிக அளவுல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்லீரை பாதுகாக்கிறதுல இது பெரும் பங்கு வகிக்குது. அதனாலதான் நீங்க எலுமிச்சை ஜூஸையும் குடிக்கலாம்னு சொல்றேன். அர்ஜுனா மரம் இதயத்தையும் சிறுநீர் பிரச்சனைகளையும் போக்குறதுல ரொம்பவே சிறந்தது. இது கல்லீரல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை போக்க உதவுது. மஞ்சள் காமாலைய போக்க இது ஒரு மிக சிறந்த மருந்து. தமிழ் டிவி பயன்படுத்தும் முறை: அரை டீஸ்பூன் அளவு அர்ஜுனா பவுடரை கொஞ்சமா நெய் சேர்த்து கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி தினமும் 2 தடவை சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த அர்ஜுனா பவுடர் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். மஞ்சள்: சில பகுதி மக்கள் மஞ்சளை அதிகம் சேர்த்துக்கிறதுனால மஞ்சள் காமாலைக்கு காரணமாகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப தவறுங்க. மஞ்சள் காமாலைக்கு மருந்தா தான் இருக்கு. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட அடங்கி இருக்கு. பயன்படுத்தும் முறை: 3/4 தேக்கரண்டி மஞ்சளை எடுத்து 1 டம்ளர் மிதமான சூடு இருக்க தண்ணீர்ல கலந்து தினமும் 3 தடவை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தக்காளி கல்லீரல்ல உண்டாகக்கூடிய பாதிப்பை குறைக்க உதவுது. புதுசாக வாங்கின தக்காளி ஜூஸை காலையில 1 டம்ளர் அளவு வெறும் வயிற்றுல குடிக்கிறது மஞ்சள் காமாலை இருக்கவங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. முள்ளங்கி கல்லீரல்ல ஏற்படக்கூடிய சேதத்தையும் அடைப்புகளையும் நீக்க உதவுது. முள்ளங்கியோட மேலே இருக்கக்கூடிய இலைகளை சுத்தமா கழுவிடுங்க. அதை ஜூஸ் பண்ணி தினமும் 1 தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 10 நாள்ல இந்த மஞ்சள் காமாலை உங்களை விட்டு ஓடி போயிடும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.